வெல்கம் டு யூடிஎம்மின் அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரேணு. என்னங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நேற்றைய நாள் தகவல்களெல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். தொடர்ந்து இன்றைக்கான தகவல்கள் பார்க்காமா? அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு லைக் கமெண்ட் பண்ண அனைத்து உறவுகளுக்கும் மிகப்பெரிய நன்றி. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு நீங்கள் கொடுத்துட்டு வர ஒத்துழைப்புக்கும் ஆதரவுக்கும் மிகப்பெரிய நன்றிங்க. தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டன் தட்டிக்கோங்க. ஏன்னா உங்களோட லைக்ஸ் தாங்க என்னோட எனர்ஜி. ஸோ வீடியோ பார்க்குற உறவுகள் லைக் பட்டனை தட்டிட்டு அப்படியே வீடியோ பாருங்கள். அதே மாதிரி நம்ம டெலகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருப்போம் டிஸ்கிரிப்ஷனில், அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம மந்த்லி PDF, கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ், டெய்லி நியூஸ் பேப்பர் கட்டிங் எல்லாமே அதில் தான் போடுவோம். ஸோ மறக்காமல் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் கொடுக்குற தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். தொடர்ந்து வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான முதல் தகவல், இன்றைக்கி நம்ம மார்ச் 13 தகவல்கள் பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு அப்பாயின்மெண்ட். யாருக்கு அப்பாயின்மெண்ட் அப்படின்னா இவருக்கு தான் கொடுக்க போகிறோம். இவர் பேர் என்னன்னு பார்த்தோம்னா அதுல்குமார் கோயல். அதுல்குமார் கோயலுக்கு என்ன அப்பாயின்மெண்ட் கொடுக்க போகிறோம் அப்படின்னா இந்திய வங்கிகளின் சங்கமம் அசோசியேஷன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதாங்க இந்திய வங்கிகளின் அசோசியேஷன். இந்தியன் பேங்க் ஆஃப் அசோசியேஷன்ஸ்க்கு வந்து புதிய தலைமை செயல் அதிகாரியாக சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக இவர் பதவியேற்றிருக்காரு. அதுல்குமார் கோயல் அவர்கள் ஐபிஏவின் புதிய தலைமை செயல் அதிகாரி, CEO அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த பதவியை இவர் ஏற்றிருக்காரு. ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். இவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இவ்வளோ பெரிய ஒரு பதவி கிடைச்சிருக்கு அப்படின்னா அதுல்குமார் கோயல் தனது கெரியரில் பல வங்கிகளில் தலைமை பதவிகளில் பணியாற்றிருக்காரு. பஞ்சாப் பேங்க், ஏதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு பஞ்சாப் பேங்க், இந்த கவர்மெண்ட் பேங்க்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, எல்லாத்துலேயுமே பார்த்திங்க அப்படின்னா தலைமை பதவிகளை பணியாற்றிருக்காரு. ஸோ அதனால தான் அவர் ஐபிஏவோட புதிய தலைமை செயல் அதிகாரியாக இருக்கார். ஐபிஏ அப்படின்னா இந்தியன் வங்கிகளின் சங்கமம், இந்தியன் பேங்க் ஆஃப் அசோசியேஷன். இது இந்தியாவோட அனைத்து வங்கிகளையும் இணைக்கும் அமைப்பு அப்படின்னு சொல்கிறோம். இந்தியாவோட ஐபிஏ அப்படிங்கிறது இந்தியாவோட அனைத்து வங்கிகளையும் இணைக்கும் அமைப்பாக செயல்படுகிறது. வங்கி செயல்பாடுகள் மற்றும் பொது வங்கி உத்தரவுகளை அமைக்கும் முக்கிய சபையாகவும் இந்த ஐபிஏ இருக்குது. எப்படிங்க? வங்கி செயல்பாடுகள் மற்றும் பொது வங்கி உத்தரவுகள் அமைக்கும் முக்கிய சபையாக இந்த ஐபிஏ இருக்குது. ஐபிஏ வங்கி அமைப்புகளுக்கு உதவி மற்றும் ஆலோசனை வழங்கி துறையின் முன்னேற்றத்தை ஊக்குவிக்கிறதுக்காக தான் ஊக்குவிக்கிற வேலையை தான் இது பார்த்துட்ருக்கு. ஸோ வங்கித்துறையின் கொள்கைகள் மற்றும் திட்டங்களை வடிவமைப்பதில் ஐபிஏவோட தலைமை மிக முக்கியதாக பார்க்கப்படுது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஐபிஏவுக்கு இவர் CEOவாக தலைமை வகிக்கிறாரு. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்த்துருக்கோம் அப்பாயின்மெண்ட்டில் அப்படின்னா அதுல்குமார் கோயல் அவர்கள் புதிய தலைமை செயல் அதிகாரியாக இருக்கார். எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியன் வங்கிகளின் சங்கமத்தில், ஐபிஏ, இந்தியன் பேங்க் ஆஃப் அசோசியேஷனுக்கு. ஐபிஏ அப்படின்னா என்ன? வங்கித்துறையின் கொள்கைகள் மற்றும் திட்டங்களை, அதாவது இந்தியா ஃபுல்லாக இருக்கிற அனைத்து பேங்க்குக்கும் வங்கித்துறையின் கொள்கைகள் மற்றும் திட்டங்களை வடிவமைப்பதில் ஐபிஏவுக்கு முக்கிய தலைமை பங்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இவருக்கு பார்த்திங்க அப்படின்னா எல்லா பேங்க்லேயும் தலைமை பதவிகளில் பணியாற்றின அனுபவம் இருக்குது. இவர் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக இவரோட வாழ்க்கை பயணத்தை தொடங்கினார். ஸோ 30 வருட காலமாக வங்கித்துறையில் அனுபவம் கொண்டவர், நீண்ட நெடிய அனுபவம் கொண்டவர் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதுல்குமார் கோயல் அவர்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைச்சாச்சு ஐபிஏவின் புதிய தலைமை செயல் அதிகாரியாக. இவருக்கு 30 வருட ஆண்டு காலம் வங்கித்துறையில் அனுபவம் இருக்குது. நம்ம அடுத்த தகவல் போயிடலாம். புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் யாருக்கு அப்படின்னா இவங்களுக்கு தான். இவங்க பேர் நமிதா கோகலின். என்ன புக்குக்காக இவங்க எந்த புக்கோட ஆசிரியர் அப்படின்னு பார்த்தா லைஃப் ஆன் மார்ஸ் அப்படிங்கிற புக்கோட ஆசிரியர் இவங்க தான். ஸோ லைஃப் ஆன் மார்ஸ் அப்படின்னா நமிதா கோகலின் அப்படிங்கிறது நாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நமிதானா நம்ம சினிமா நடிகை நமிதா இல்லைங்க, இந்த நமிதா. ஸோ நமிதா கோகலின் பார்த்திங்க அப்படின்னா லைஃப் ஆன் மார்ஸோட ஆசிரியர். லைஃப் ஆன் மார்ஸ் அப்படிங்கிறது கலெக்டட் ஸ்டோரிஸ், அதாவது ஒரே இது இல்லைங்க, நிறைய கலெக்டட் ஸ்டோரிஸ், நிறைய கதைகளின் தொகுப்பு தான் பார்த்திங்க அப்படின்னா லைஃப் ஆன் மார்ஸ். இவர் பார்த்திங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஒரு ஆசிரியர், புத்தகங்கள் எழுதுகிற ஒரு ஆசிரியர். இவங்க பார்த்திங்க ஒரு இந்திய எழுத்தாளர், இதழாசிரியர், விழா இயக்குனர், வெளியீட்டாளர் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். இந்த புக்கில் பார்த்தோம் அப்படின்னா காதல், விதி மற்றும் புராணங்கள் ஆராயும் 15 குறும்பாடல்கள் அடங்கியிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த புத்தகத்தை 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்காங்க. இதில் அவரது முந்தைய படைப்புகளும் மற்றும் புதிய கதைகளும் இந்த புத்தகத்தில் கலந்துருக்கு. ஸோ இவங்க பார்த்திங்க அப்படின்னா இந்த முந்தைய பதிப்பு இருக்கு இல்லையா, இந்த லைஃப் ஆன் மார்ஸ்,
லைஃப் ஆன் ஆர்ட்ஸோட முந்தைய பதிப்பு இருக்கு இல்லையா, அதுக்காக இவங்க வந்து சாகித்ய அகாடமி விருதும் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். ஸோ இப்போ அதோட கண்டினியூட்டியாக வந்து இப்போ இதில் சேர்த்திருக்கிற அந்த கதைகளுக்காக இவங்க வந்து இந்த புத்தகத்தோட ஆசிரியராக நாம் இப்போ பார்க்குறோம். ஸோ இவங்க இப்போ நம்ம பார்த்தது என்ன, லைஃப் ஆன் மார்ஸோட ஆசிரியர் யார், நமிதா கோகலின். நம்ம அடுத்த தகவல் போயிடலாம். ஒரு கடற்படை கூட்டுப்பயிற்சி எந்த நாட்டுக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்தியா மற்றும் பங்களாதேஷுக்கு. இந்திய கடற்படை மற்றும் பங்களாதேஷ் கடற்படைக்கு நடத்திய 6வது பதிப்புக்கு கார்பெட் 2025 அப்படிங்கிறதும் 4வது பதிப்புக்கு பைலட்ரல் பயிற்சி, அதாவது போங்கோ சாகர் 2025 பயிற்சியும் எந்த 2 நாடுகளுக்கு இடையே நடந்திருக்கு அப்படின்னு நம்ம கேட்டாங்க அப்படின்னா இந்திய கடற்படை மற்றும் பங்களாதேஷ் கடற்படைக்கு இடையே தான் போங்கோ சாகர் 2025 கார்பெட் 2025 கூட்டு கடற்படை பயிற்சி நடந்திருக்கு. ஸோ நம்ம இது பார்த்திங்க அப்படின்னா இந்தியா மற்றும் பங்களாதேஷ் 2018 முதல் இந்த இணைந்த கடற்படை பயிற்சிகளை நடத்தி வருகின்றன அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ கடற்படை பயிற்சி யாருக்கும் நடந்திருக்கு, என்ன அதுக்கு பேர், போங்கோ சாகர் 2025 கார்பெட் 2025. அதாவது போங்கோ சாகர் 2025ம் கார்பெட் 2025 நமக்கு வந்து இந்தியா மற்றும் பங்களாதேஷுக்கு இடையேயான கூட்டு கடற்படை பயிற்சி அப்படின்னு சொல்லுவோம். இது 2018 முதல் நமக்கு வந்து இந்த நாடோட நம்ம நடத்திட்டுருக்கோம். ஸோ இது மட்டும் இல்லை, இந்த பயிற்சி எதுக்காக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த பயிற்சி பார்த்திங்க அப்படின்னா இந்திய கடற்படை மற்றும் பங்களாதேஷ் கடற்படை நடத்திய 6வது பதிப்பை தான் நாம் கார்பெட் 2025ன்னு சொல்லுவோம். எப்படிங்க, இந்திய கடற்படை மற்றும் பங்களாதேஷ் கடற்படை நடத்திய 6வது பதிப்பு நம்ம கோஆர்டினேட் படையணி, அதாவது கார்பெட் 2025ன்னு சொல்லுவோம். அதுவே 4வது பதிப்பை பைலட்ரல் பயிற்சி போங்கோ சாகர் 2025ன்னு சொல்லுவோம். இது நமக்கு வந்து மார்ச் 12 தொடங்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த பயிற்சிகள் பார்த்திங்க அப்படின்னா பங்களாதேஷ் மற்றும் இந்தியா 2 நாடுகளுக்கு இடையான கடல் பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துறது. கார்பெட் பயிற்சி அப்படின்னா என்ன, கடற்படைகளின் ஒருங்கிணைப்பையும் பரஸ்பர செயல்பாட்டையும் மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டு நடத்தப்படுகிறது. கார்பெட் 2025 வந்து 4வது பதிப்பு இருக்கு இல்லையா, அந்த 4வது பதிப்பு 6வது பதிப்பு இருக்கு இல்லையா, கார்பெட் 2025 6வது பதிப்பு, அது எதுக்கு அப்படின்னா கடற்படைகளின் ஒருங்கிணைப்பு பரஸ்பர செயல்பாட்டை மேம்படுத்துவதன் நோக்கமாக கொண்டு நடத்தப்படுகிறது. அதே மாதிரி தான் போங்கோ சாகர் பயிற்சி கடல் பாதுகாப்பு, பயணசாலை பாதுகாப்பு மற்றும் மரபணு கலந்த செயல்பாட்டை ஊக்குவிக்க உதவுகிறது. ஸோ இந்த 2 பயிற்சியும் நமக்கு வந்து இந்தியா மற்றும் பங்களாதேஷுக்கு இடையே நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அடுத்த தகவல் போயிடுவோம். பெயர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. யாருக்கு என்ன பெயர் மாற்றம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவங்க ரத்தன் டாட்டா நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி மன்மோகன் சிங் அவர்கள் முன்னாள் பிரதமராக இருந்தவர், காங்கிரஸ் சார்பாக இருந்தவர், நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ இவங்களை பற்றி தான் ஒரு நியூஸ் பார்க்க போகிறோம். அசாம் மாநிலம் அசாம் மாநிலம் நம்ம ரீசெண்டாக தான் நியூஸ் பார்த்தோம். அசாம் சாட் அப்படிங்கிற செயற்கைக்கோளை இந்தியாவிலே சொந்தம், அதாவது அந்த எப்பயுமே இஸ்ரோ இந்த மாதிரி தான் வந்து நமக்கு செயற்கைக்கோள்கள் விண்ணில் அனுப்புவாங்க. ஒரு மாநிலம் முதல் டைமாக வந்து ஒரு செயற்கைக்கோளை விண்ணில் அனுப்புறதுக்கான ஒரு திட்டத்தை வச்சுருக்குன்னா அது அசாம் திட்டம். இப்போ நேற்று நியூஸில் தான் நம்ம பார்த்துருப்போம், நேற்று தகவல்களெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அசாம் சாட் அதோட பேர். ஸோ இந்த அசாம் மாநிலத்தை பற்றி பார்க்கும்போது நம்ம அதோட சேர்த்து பார்க்குறோம். நேற்று நம்ம ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம், சிராங் ரிப்பு அப்படிங்கிற யானைகள் வளக்காப்பகத்தை என்னவா பெயர் மாற்றம் செஞ்சாங்க அப்படிங்கிறத நமக்கு கீழே ஆன்சர் பண்ணிடுங்க. அதே மாதிரி நேற்று நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், இந்திய அதாவது நம்ம தமிழக முதல்வர் வந்து 1 ட்ரில்லியன் பொருளாதாரமாக தமிழ்நாட்டை கொண்டு வரதுக்கு இலக்கு வச்சுருக்காரு அப்படின்னு. அதே மாதிரி நம்ம இந்தியா வந்து 5 ட்ரில்லியன் பொருளாதாரத்தை தொற்ற உச்சம் வந்து வெகு தொலைவில் இல்லைன்னு நம்ம பிரதமர் சொல்லியிருந்தார். ஆனால் இப்போ கரண்ட்டில் என்ன ட்ரில்லியன் பொருளாதாரம் இருக்குங்கிற ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். அதோட ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 3.8 ட்ரில்லியன் பொருளாதாரமாக இப்போ நமக்கு இருக்குது. 3.8 ட்ரில்லியன் பொருளாதாரமாக இப்போ இந்தியா நமக்கு இருக்குது அப்படிங்கிறது ஒரு ஆன்சர். அதே மாதிரி நம்ம ஒரு தேசிய பூங்கா 58வது புலிகள் காப்பகமாக வந்து இந்தியாவில் ஆட் பண்ணியிருந்தோம்னு சொல்லியிருந்தோம். அது என்ன அப்படின்னா உத்தரப்பிரதேசம்னு சொல்லியிருப்பேன், சாரிங்க, அது உத்தரப்பிரதேசம் இல்லை, மத்திய பிரதேசத்தில் இருக்கிற மாதவ் தேசிய பூங்காவை தான் 58வது புலிகள் காப்பகமாக நம்ம சேர்த்துருப்போம். அது மத்திய பிரதேசத்தோட 9வது தேசிய பூங்கா அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதே போல் இப்போ பார்த்திங்க அப்படின்னா அசாம் மாநிலம் ரத்தன் டாட்டாவின் அசாம் வளர்ச்சிக்கான
பங்களிப்பை அங்கீகரிக்கும் வகையில் ஜாகீர் ரோட்டில் அமைக்கப்பட்டிருக்கும் புதிய எலக்ட்ரானிக் சிட்டிக்கு ரத்தன் டாட்டா எலக்ட்ரானிக் சிட்டின்னு பெயர் வச்சுருக்காங்க. ரத்தன் டாட்டா அவர்களை பற்றி நமக்கு நல்லா தெரியும். எவ்வளோ பெரிய மனுஷன் அவர், எவ்வளோ உதவிகள் செய்வார், எவ்வளோ செஞ்சுருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அவரோட அந்த உதவிகளை பாராட்டி அஸ்ஸாம் வளர்ச்சிக்காக அவங்க கொடுத்த பங்களிப்பு அவருக்கு பாராட்டி மரியாதை செலுத்தும் விதமாக ஜாகீர் ரோட்டில் அமைக்கப்பட்டிருக்கும் புதிய எலக்ட்ரானிக் சிட்டிக்கு ரத்தன் டாட்டா எலக்ட்ரானிக் சிட்டின்னு பேர் வச்சுருக்காங்கன்னு அஸ்ஸாம் மாநிலம் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி நமக்கு பெங்களூர் சிட்டி பல்கலைக்கழகம் பார்த்திங்க அப்படின்னா முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களோட இந்திய பொருளாதாரத்திற்கு மற்றும் கல்வி வளர்ச்சிக்கு செய்த பங்களிப்பை மரியாதை செலுத்தும் வகையில் டாக்டர் மன்மோகன் சிங் பெங்களூர் பல்கலைக்கழகம் என்று பெயரிடப்பட்டுள்ளதாக கர்நாடக முதல்வர் சித்தராமையா அவர்களும் நமக்கு தெரிவிச்சிருக்காங்க. 2 பெயர் மாற்றம் நடந்திருக்கு. அஸ்ஸாமில் ஒன்று, பெங்களூரில் ஒன்று. அஸ்ஸாமில் பார்த்தோம் அப்படின்னா ஜாகீர் ரோட்டில் அமைக்கப்பட்டிருக்கும் புதிய எலக்ட்ரானிக் சிட்டிக்கு ரத்தன் டாட்டா எலக்ட்ரானிக் சிட்டின்னு பேர் வச்சுருக்கோம். அதே மாதிரி பெங்களூர் சிட்டி பல்கலைக்கழகத்துக்கு டாக்டர் மன்மோகன் சிங் பெங்களூர் பல்கலைக்கழகம்னு பேர் மாற்றம் பண்ணியிருக்கோம். அதே ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். அஸ்ஸாம் மாநிலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சிராங் ரிப்பு அப்படிங்கிற யானைகள் வழங்காப்பகத்தை என்னவா பெயர் மாற்றம் பண்ணியிருக்கோன்னு கேட்டிருந்தேன். மறக்காமல் கமெண்டில் ஆன்சர் பண்ணிடுங்க. அடுத்தது ப்ராஜெக்ட் ஹிஃபாஸட் அப்படின்னா எங்கே? பஞ்சாபில். அப்படி ஒரு ப்ராஜெக்ட், என்ன ப்ராஜெக்ட், எதுக்காக அப்படின்னா பஞ்சாபில் சமூக பாதுகாப்பு, பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் பல்ஜித் கௌர் அதிகாரப்பூர்வமாக தொடங்கியிருக்காரு. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாப் மாநிலம் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகளோட பாதுகாப்பை குறைக்கிறதுக்காக, அவர்களோட பாதுகாப்பையும் நலனையும் மேம்படுத்துறதுக்காக இந்த ப்ராஜெக்ட் ஹிஃபாஜத் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டிருக்கு. அதாவது பாலியல் ரீதியாக பாதிக்கப்படுற அவங்களுக்காக ஒரு பாதுகாப்புக்கான ஒரு விஷயந்தாங்க இது. பெண்கள் ஹராஸ்மெண்ட் பண்ணுறாங்க இல்லையா, அதை சொல்கிறது செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் நடக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு விஷயந்தான். அதுக்காக ஒரு ப்ராஜெக்ட் ஹிஃபாஸத் அப்படிங்கிறது பஞ்சாப் மாநிலத்தை தொடங்கியிருக்காங்க. ப்ராஜெக்ட் ஹிஃபாஸத் எந்த மாநிலம் தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா நமக்கு பஞ்சாப் மாநிலம். எதுக்காக அந்த விஷயம் அப்படின்னா பஞ்சாப் மாநிலத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகளின் பாதிப்புகளை குறைக்கிறதுக்காக அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். ஸோ ப்ராஜெக்ட் ஹிஃபாஸத் பஞ்சாபில் இருக்குது அப்படிங்கிறதையும் நாம் தெரிஞ்சுக்கிறோம். நம்ம அடுத்த தகவல் போயிடலாம். இந்த திட்டம் பார்த்திங்கன்னா பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பு மற்றும் நலன்களை உறுதி செய்கிறதுக்கு பஞ்சாப் மாநிலத்தில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு. இதில் ப்ராஜெக்ட் ஹிஃபாஜத் அப்படிங்கிறது வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான ஆதரவும் பாதுகாப்பும் வழங்குவதை நோக்கமாக கொண்ட ஒரு முக்கியமான முயற்சி அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ ப்ராஜெக்ட் ஹிஃபாஜத் பார்த்திங்க அப்படின்னா பஞ்சாப் மாநிலத்தில் தொடங்கப்பட்டிருக்கு. அடுத்த தகவல் பகவந்த் சிங் மான் அப்படிங்கிறவர் தான் பஞ்சாபோட சீஃப் மினிஸ்டர். பகவந்த் சிங் மான் அப்படிங்கிறவங்க பஞ்சாபோட சீஃப் மினிஸ்டர். அதே மாதிரி நமக்கு இப்போ நம்ம பட்ஜெட் போட ஆரம்பிச்சிட்டோம். எல்லா மாநிலங்களும் ஒன்றா போட்டுட்ருக்காங்க. அப்படி போடும்போது இப்போ ஒரு விஷயம் என்னென்னா நமக்கு மகளிர் கலைஞர் உரிமை தொகை கொடுத்துட்ருப்பாங்க. மாதந்தோறும் 1000 ரூபா கொடுத்துட்ருப்பாங்க. இதுவே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்தியாவில் இங்கே டெல்லியில் இப்போ தேர்தல் நடந்தது இல்லையா, அந்த தேர்தல் வாக்குறுதியில் பார்த்திங்க அப்படின்னா குடும்ப தலைவிகளுக்கு 2500 கொடுக்கப்படும்னு சொல்லியிருந்தாங்க. அதை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த திட்டம் அமலுக்கு வந்துருச்சு. ஸோ டெல்லியில் இருக்கிற பெண்களுக்கு மாதந்தோறும், பெண்கள் அப்படின்னா குடும்ப தலைவிகளுக்கு இப்போ நான் எப்படி குடும்ப தலைவிகள் நமக்கு தமிழ்நாட்டில் 1000 ரூபா கொடுக்குறாங்களோ அதே மாதிரி டெல்லியில் இருக்கிற குடும்ப தலைவிகளுக்கு 2500 ரூபா கொடுக்கறதா வாக்கு கொடுத்துருந்தாங்க. அந்த வாக்கை நிறைவேற்றிட்டாங்க. அது அமலுக்கு வந்துருச்சு அந்த சட்டம். ஸோ மாதமான அவங்களுக்கு குடும்ப தலைவிகளுக்கு 2500. அது மட்டும் இல்லை, இப்போ ஆல்ரெடி 1000 ரூபா வாங்கிட்டு இருந்த புதுச்சேரி மாநிலத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா 2500 ரூபா இந்த பட்ஜெட்டில் ஏற்றிருக்காங்க பெண்களுக்காக. அதாவது குடும்ப தலைவிகளுக்காக 2500 ஆல்ரெடி 1000 ரூபா கொடுத்துருந்தாங்க. இப்போ 2500 ரூபா கொடுக்குறாங்க. ஸோ நமக்கு இப்போ பட்ஜெட் இன்றைக்கி போட போகிறாங்க. நமக்கு யாராவது 2500 ரூபா கொடுப்பாங்களான்னு பார்க்கலாம். நம்ம அடுத்த தகவல் போயிடலாம். உத்தரகாண்டை பற்றி நமக்கு ஏற்கனவே தெரியும். யூசிசி அமல்படுத்தின இந்தியாவோட முதல் மாநிலம். யூசிசி அப்படின்னா நமக்கு தெரியும். யூசிசி எனப்படுவது பொது சிவில் சட்டம் அப்படின்னு சொல்லுவோம். யூசிசி அப்படின்னா பொது சிவில் சட்டம். பொது சிவில் சட்டம் எப்போ கொண்டு வரப்பட்டது அப்படின்னா ஜனவரி 27, 2025 இந்திய நாட்டிலேயே முதல் மாநிலமாக உத்தரகாண்ட் மாநிலம் தான் அந்த யூசிசியை அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. அது பொது சிவில் சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு தெரியும். பொது சிவில் சட்டத்தை பற்றி நாம் ஆல்ரெடி நிறையா சொல்லிட்டோம்.
என்ன அப்படின்னா எல்லா மதத்துக்கும் சட்டத்திட்டங்கள் ஒன்று. இப்போ நமக்கு இந்துவுக்கு ஒரு சட்டம் இருந்துச்சு, முஸ்லீமுக்கு ஒரு சட்டம் இருந்துச்சு, கிறிஸ்டினுக்கு ஒரு சட்டம் இருந்துச்சு. இப்போ அப்படியெல்லாம் கிடையாது. எல்லா சட்டமும் எல்லா மதங்களுக்கும் ஒரே சட்டம் தான். அதாவது உத்தரகாண்டில் இதை நடைமுறைக்கு கொண்டு வந்துட்டாங்க. எக்ஸப்ட் பழங்குடியினர் வந்து இதுக்குள்ளே வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நமக்கு திருமணம்னு பார்க்கும்போது ஒரு வாரிசு, ஒரு சொத்து பிரித்து கொடுக்கறது, இதெல்லாம் வந்து ஒவ்வொரு மதத்துக்கும் வேறுபட்டு இருந்தது. ஆனால் அது எல்லாத்துக்கும் சமமாக தான் செயல்படணும் அப்படிங்கிறது அந்த பொது சிவில் சட்டம் சொல்கிற ஒரு விஷயம். அதை வந்து உத்தரகாண்ட் மாநிலம் தான் இந்தியாவிலேயே முதல் டைமாக அமல்படுத்தினவங்க. ஜனவரி 27, 2025 அமல்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். இப்போ எதுக்காக இந்த விஷயம் பார்க்குறோம் அப்படின்னா, உத்தரகாண்டோட அமைச்சரவை பார்த்திங்க அப்படின்னா 2025 ஆண்டுக்கான அதே மாதிரி உத்தரகாண்ட் அமைச்சரவை பார்த்திங்க அப்படின்னா 2025 ஆண்டுக்கான ஒன்றிணைந்த ஓய்வூதிய திட்டம் அப்படிங்கிறத அங்கீகாரம் பண்ணியிருக்காங்க. ஒன்றிணைந்த ஓய்வூதிய திட்டம் அப்படின்னா யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம். நமக்கு வந்து ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் ஒன்று இருந்தது, நியூ பென்ஷன் ஸ்கீம் ஒன்று இருந்துச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த ரெண்டும் சேர்ந்து அது ஒரு கூரைக்கின் கீழே வந்து ஒன்றிணைந்த ஓய்வூதிய திட்டமாக வந்திருக்கு. இது வந்து நமக்கு ஏப்ரல் 1 நமக்கு நாட்டில் வந்து நம்ம இந்தியாவில் வந்து அமலுக்கு வரப்போகுது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். புதிய ஓய்வூதிய திட்டம், ஒன்றிணைந்த ஓய்வூதிய திட்டம், இது ரெண்டையும் சேர்ந்து அதில் இருக்கிற பிரச்சனைகளெல்லாம் களை எடுத்துட்டு இப்போ புதுசாக வந்து ஒன்றிணைந்த ஓய்வூதிய திட்டம் அப்படிங்கிறது ஒன்று கொண்டு வர போகிறாங்க. அதுக்கு நமக்கு வந்து ஏப்ரல் 2025 ஏப்ரல் 1 அமலுக்கு வரப்போகுது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இதை வந்து நமக்கு வந்து 2024 வந்து மகாராஷ்டிரா மாநிலம் அப்ரூவல் கொடுத்துட்டாங்க. இந்த ஒன்றிணைந்த ஓய்வூதிய திட்டத்துக்கு மகாராஷ்டிரா மாநிலம் 2024 வந்து ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. சரி, நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அதை கொடுத்துட்டாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உத்தரகாண்ட் அமைச்சரவை வந்து அதை சொல்லியிருக்காங்க. புஷ்கர் சிங் தாமி தான் வந்து உத்தரகாண்டோட முதலமைச்சர். சார் அவர் வந்து சொல்லியிருக்காரு, இந்த ஒன்றிணைந்த ஓய்வூதிய திட்டத்துக்கு நாங்கள் அங்கீகாரம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது எப்போ வந்து அமலுக்கு வரப்போகுது அப்படின்னா ஏப்ரல் 1 அமலுக்கு வரப்போகுது. ஒன்றிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், யூபிஎஸ் ஸ்கீமை பற்றி. ஸோ அது என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்களே அவங்களுக்கான பென்ஷன் ஸ்கீம் தான் வந்து இந்த யூபிஎஸ் ஸ்கீம் அப்படிங்கிறது. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப் பார்த்திங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் 25 ஆண்டுகள் வந்து பணி முடிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களோட கடைசி சம்பளத்திலிருந்து அவங்களுக்கு 50% வந்து அவங்களுக்கு பென்ஷனாக போகும். அதாவது யூபிஎஸ் ஸ்கீம் யாருக்கு அப்படின்னா ஒன்றிணைந்த அரசு ஊழியர்களுக்காக கொடுக்கப்படுறது, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப்காக கொடுக்கப்படுறது தான் இந்த யூபிஎஸ் ஸ்கீம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க புதிய ஓய்வூதிய திட்டத்திலையும் அக்செப்ட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி நமக்கு இப்போ வரப்போகிற ஒன்றிணைந்த ஓய்வூதிய திட்டம் யூபிஎஸ்லையும் அக்செப்ட் பண்ணிக்கலாம். ரெண்டில் ஏதாவது ஒன்று அக்செப்ட் பண்ணிவிட்டு அவங்க வந்து அவங்களோட இதை கண்டினியூ பண்ணலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது யூபிஎஸ் அப்படிங்கிறது அந்த ஒன்றிணைந்த ஓய்வூதிய திட்டம் குறைஞ்சபட்சம் 25 ஆண்டுகள் பணி முடிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவங்க வாங்கிட்டு இருந்த சம்பளத்தில், அதாவது முந்தைய 12 மாதங்களோட சராசரி அடிப்படை ஊதியத்தில் 50% ஓய்வூதியம் வழங்கப்படும் அப்படிங்கிறது தான் இந்த யூபிஎஸ் ஸ்கீம். அவங்க வாங்கிட்டு இருந்த கடைசியாக அவங்க நிற்கும் போது வாங்கிட்டு இருந்த சம்பளத்தில் 50% வந்து அவங்களுக்கு வந்து ஓய்வூதியமாக கொடுக்கப்படும். அவங்க இறக்குற வரைக்கும், அவங்க இறந்ததுக்கப்புறம் வந்து அது அவங்க குடும்பத்துக்கு குடும்ப ஓய்வூதியமாக போகப்படும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அதே மாதிரி 25 ஆண்டுகளுக்கு குறைவான காலத்திற்கு யாராவது பணி செஞ்சுருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்க பணி ஓய்வு பெற்றவர்களுக்கு வந்து விகிதாச்சார அடிப்படையில் ஓய்வூதியம் வழங்கப்படும் அப்படிங்கிறது நமக்கு யூபிஎஸ் ஸ்கீமில் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, 10 ஆண்டுக்கும் குறைவாக வேலை செஞ்சுருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மாதம் 10,000 ஓய்வூதியம் வழங்கப்படுங்கிறதையும் நமக்கு சொல்லியிருக்காங்க. யூபிஎஸ் ஸ்கீம் அப்படின்னா என்ன? ஒன்றிணைந்த ஓய்வூதிய திட்டம். இது யாருக்கு? சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு. 25 வருஷம் வேலை செஞ்சுட்டு ரிட்டையர் ஆகியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவங்க கடைசி வாங்கின சம்பளத்துலேருந்து 50% ஓய்வூதியம் கிடைக்கும். அதுவே வந்து அதுக்கும் குறைவாக 10 ஆண்டுகளுக்கு பணியாற்றி ஓய்வு பெற்றிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு மாதம் பார்த்திங்கன்னா 10,000 ஓய்வூதியம் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம பென்ஷன் ஸ்கீம், அதாவது யூபிஎஸ் ஸ்கீமில் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். குறைஞ்சபட்சம் 10 ஆண்டுகள் பணி முடித்த ஊழியர்களுக்கு மட்டுமே ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தின் கீழே நிதி பலன் கிடைக்கும். குறைஞ்சபட்சம் அவங்க 10 ஆண்டாவது வந்து அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருந்துட்டு தான் ஓய்வூதியம், அதாவது ரிட்டையர் ஆகணும். அது அப்படி செஞ்சால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து இந்த திட்டத்தின் கீழே நிதி பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஸோ அடுத்தது நமக்கு இப்போ பார்க்க விஷயம் அதுதான். அவங்க ஒன்றிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை உத்தரகாண்ட் மாநிலம் வந்து அமலுக்கு கொண்டு வந்துட்டாங்க, அங்கீகாரம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது, அங்கீகாரம் எடுத்துட்டாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம். யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம்னு சொல்லுவோம். யூபிஎஸ் அப்படின்னா யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம். அதை தான் தமிழில் ஒன்றிணைந்த ஓய்வூதிய திட்டம் ஏப்ரல் 1 நடைமுறைக்கு வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இது மூலமா ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்துக்கு மத்திய அரசோட பங்களிப்பு 14% 18% உயரும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. யூசிசியை பற்றி இப்போ பார்த்துட்டோம். அதாவது பொது சிவில் சட்டம்.
யூனிஃபார்ம் சிவில் கோட்னு சொல்லுவோம். அதுதான் பொது சிவில் சட்டம், எல்லா மதத்திற்கும் ஒன்று. இது இந்திய மாநிலத்திலேயே இந்திய நாட்டிலேயே பார்த்திங்கன்னா ஒரே மாநிலம் தான், முதல் மாநிலம் இவங்க மட்டும்தான், உத்தரகாண்ட் மட்டும்தான் அதை அங்கீகரிச்சிருக்காங்க. எல்லாருக்கும் எல்லாமும் சமம் அப்படிங்கிறத. மற்ற அந்த சைடில் நார்த் சைடில் வந்து பேச்சுவார்த்தை பண்ணிகிட்ருக்காங்க. குஜராத்தில் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் வந்து குழு அமைச்சு முடிவு பண்ணுறதுக்கு இது போயிட்டுருக்கு. இதே மாதிரி நமக்கு பார்த்திங்க அப்படின்னா ஓய்வூதிய திட்டத்தை பற்றி முடிவெடுக்கிறதுக்கு 3 பேர் கொண்ட குழுவெல்லாம் வந்து அமைச்சிருக்காங்க தமிழக அரசு. சீஃப் மினிஸ்டர் பார்த்திங்க அப்படின்னா புஷ்கர் சிங் தாமி. அடுத்தது மத்திய பிரதேசத்தை பற்றி ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். மத்திய பிரதேசத்தில் என்ன விஷயம் அப்படின்னா, விவசாயம் செய்கிறவங்களுக்கு கரண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 5 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ஸோ அந்த திட்டத்தை வந்து நமக்கு வந்து மத்திய பிரதேசத்துலேருந்து நம்ம மோகன் யாதவ் அவர்கள் சொல்லியிருக்காங்க. மாநில முதல்வர் யார் அப்படின்னா, மத்திய பிரதேசத்தோட முதல்வர் யார் அப்படின்னா மோகன் யாதவ். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மத்திய பிரதேசத்தில் விவசாய சமுதாயத்திற்கு பெரும் ஆதரவாக முதல்வர் மோகன் யாதவ் மாநிலம் முழுவதும் உள்ள விவசாயிகளுக்கு ரூ. 5 என்ற குறைந்த கட்டணத்திற்கு நிலையான மின்சார இணைப்புகளை வழங்கப்படும் என்று அறிவிச்சிருக்காரு. ஸோ அதனால் விவசாயம் அங்கே வந்து செழிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது அவரோட கருத்து. ஸோ நமக்கு வந்து இங்கே ஃப்ரீ தாங்க விவசாயத்துக்கு தமிழ்நாட்டில். மத்திய பிரதேசத்தில் வந்து 5 ரூபாய்க்கு கொடுக்கறதா இவர் வந்து நமக்கு சொல்லியிருக்காரு, மோகன் யாதவ் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அடுத்தது மக்களவையில் மத்திய அரசு ஒரு தகவல் வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, நாடாளுமன்ற கூடி இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு தகவல் வந்து ஒரு மத்திய அரசுக்கு ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, சமன்வயா மென்பொருள், பிரதிபிம்ப் மென்பொருள், இது என்னங்க 2 சாஃப்ட்வேர், இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, மக்களவையில் மத்திய அரசு என்ன தகவல் கொடுத்துருக்காங்க, சமன்வயா மென்பொருள், பிரதிபிம்ப் மென்பொருள். இது எதுக்காக அப்படின்னா, இந்த 2 மென்பொருளும் முதல்ல சமன்வயா மென்பொருள் எதுக்குன்னு பார்க்கலாம். இதன் மூலம் மாநிலங்களுக்கு இடையேயான இணைய குற்றவாளினா யார், சைபர் கிரைம் பண்ணுறவங்க. ஃபோன் அடித்து உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்குது, ஸோ அது வந்து போதைப்பொருள் சம்மந்தமான விஷயம், நாங்கள் அதை கொண்டே போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து மீட் பண்ணி எங்களுக்கு பணம் கொடுங்க, இல்லைன்னா நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் இவ்வளோ பணம் கொடுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் ஏமாற்றி நம்மக்கிட்டேருந்து பணத்தை வாங்கிட்டு போகிறாங்க இல்லையா, அந்த தகவல்களை அந்த ஆள் பற்றின தகவல்களை மாநிலத்துக்கும் அதாவது மாநிலத்துக்குள்ள மாநிலத்துக்கும் தகவல் பரிமாற்றம். அவங்க என்ன வந்து நமக்கு இந்த ஊரில் இந்த ஆளுக்கு மட்டும்தான் பண்ணணும் செய்ய போகிறாங்க, இல்லை, அவங்க எங்கே வேணால், எந்த நாட்டில், அதாவது எந்த மாநிலத்தில் வேணால், எந்த மாவட்டத்தில் வேணால் இந்த மாதிரி ஏமாற்றிட்டு தெரிவாங்க. ஸோ அவங்கள பிடிக்கிறதுக்கான, அவங்களோட டேட்டாஸை பரிமாறிக்கொள்வதற்கான, அதாவது இதை பிடிக்கிறது யார், நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட், சிபிஐ இந்த மாதிரியெல்லாம் இருப்பாங்க இல்லையா, இந்த சட்டத்துக்கு சம்மந்தமான, இந்த குற்றவாளிகளை பிடிக்கிறதுக்கான சட்டங்கள் சம்மந்தப்பட்ட ஆட்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குள்ள இணையவழி பரிமாற்றம் தான் வந்து இந்த சமன்வயா மென்பொருள். அவங்களோட டேட்டாஸை, குற்றவாளிகளோட டேட்டாஸை, சைபர் கிரைம் பண்ணுற குற்றவாளிகளோட டேட்டாஸை வந்து தகவல் பரிமாற்றம் பண்ணிக்கிறதுக்கு தான் வந்து இந்த சமன்வயா மென்பொருள். எவ்வளோ ஏமாற்றம் நடக்குது பார்த்தீங்களா. ஸோ ஏமாறுற மக்கள் இருக்கிற வரைக்கும் ஏமாற்றிட்டு தான் இருப்பாங்க. நாம் தாங்க உஷாராக இருந்துக்கணும். எந்த ஒரு லிங்க்கையும் தேவையில்லாமல் தொடக்கூடாது. எந்த ஒரு கால் வந்தாலும் நாம் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டோம், நம்ம தைரியமாக வந்து அதை பற்றி நம்ம கேர் பண்ணிக்காமல் அந்த கால் அட்டன் பண்ணாமல் விட்டுறலாம், இல்லைன்னா அதுக்கு ரியாக்ட் பண்ணாமல் விட்டுறலாம். இதுதான் நம்மளோட இது. ஸோ இதன் மூலம் மாநிலங்களுக்கு இடையேயான இணைய குற்றவாளிகளின் தொடர்பு குறித்த பகுப்பாய்வு தரவுகளை மாநிலங்கள் பகிர்ந்து கொள்ள முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பிரதிபிம்ப் மென்பொருள், இது எதுக்கு அப்படின்னா, இணைய குற்றவாளிகளின் இருப்பிடத்தை எளிதில் கண்டறியும் வகையில் I4C சார்பில் பிரதிபிம்ப் அப்படிங்கிற GIS மென்பொருள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. இப்போ 2 மென்பொருள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. சமன்வயா மென்பொருள் வந்து குற்றவாளிகளோட தரவுகளை பகிர்ந்துக்கிறது, மாநிலங்களுக்கு இடையே பகிர்ந்துக்கிறது. அதே பிரதிபிம்ப் அப்படின்னா, அந்த ஆள் எங்கே இருக்கான், எந்த இடத்துல இருக்கா அப்படிங்கிறது ஏவுகணைகள் துல்லியமாக தாக்கி பிடிக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி I4C சார்பில் பிரதிபிம்ப் அப்படிங்கிற மென்பொருள் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. இதன் மூலிமா குற்றவாளிகள் பிடிக்கப்பட்டிருக்காங்க. துல்லியமாக அவன் இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சு, அந்த குற்றவாளி இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சு நமக்கு வந்து ஆட்களை வந்து கைதும் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதான் விஷயம். ஸோ பிரதிபிம்ப் மென்பொருள் மூலயமா குற்றவாளிகள் எங்கே இருக்காங்க, GIS, நம்ம GPS கேள்விப்பட்டிருப்போம், அதே மாதிரி இது GIS மென்பொருள். GIS அப்படின்னா என்ன அப்படின்னா, புவி இருப்பிட தகவல் மையம். அந்த ஆள் எங்கே இருக்கான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது. ஜியோகிராஃபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். GISனால் ஜியோகிராஃபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், தமிழில் புவி இருப்பிட தகவல் மையம். இந்த I4C சார்பில் பிரதிபிம்ப் என்ற GIS மென்பொருள் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். பிரதிபிம்ப் மென்பொருள் குற்றவாளிகள் எங்கே இருக்காங்கன்னு தேடி பிடிச்சி
டப்புன்னு பிடிச்சிக்கலாம், கழுத்தோட காலரோடு தூக்கிட்டு வந்துடலாம் அந்த ஆளை. ஸோ அந்த மாதிரி 6046 இணைய குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு தகவல் தெரிவிச்சிருக்கு அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். 2 மென்பொருள் அறிமுகப்படுத்தியிருக்காங்க, சமன்மயா ஒன்று, பிரதிபிம் ஒன்று அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அடுத்த தகவல் போகலாம். அடுத்த தகவல் ஒரு அறிக்கை, ஆய்வு அறிக்கை யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா சிப்ரி அப்படின்னா ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷ்னல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், அதாவது ஸ்டாக்ஹோம் சர்வதேச அமைதியியல் ஆய்வு நிறுவனம் வெளியிட்ட சமீபத்திய ஆய்வு அறிக்கைப்படி பார்க்க போகிறோம். இது எங்கே இருக்குது? ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷ்னல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு பார்த்தா ஸ்வீடன் நாட்டில் இருக்குது. ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து சோல்னா. இது எப்போ இருந்து தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னா 1966 தொடங்கப்பட்டது. இந்த அமைப்பு பார்த்திங்கன்னா ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. என்ன அறிக்கை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2020-24 ஆண்டுகளில் உலகின் 10 பெரிய ஆயுத இறக்குமதி செய்யும் நாடுகளோட பட்டியல். பார்த்திங்களா, ஆயுத இறக்குமதி செய்கிற நாடுக்கு ஒரு பட்டியலே வந்துருச்சு. ஸோ உலகின் 10 பெரிய ஆயுத இறக்குமதி செய்யும் நாடுகளோட பட்டியலை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். யார் நமக்கு இந்த ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க அப்படின்னா சிப்ரினா ஸ்டாக்ஹோம் சர்வதேச அமைதியியல் ஆய்வு நிறுவனம். அவங்க வெளியிட்ட இதுபடி இந்த அறிக்கையின் முக்கிய பகுதியாக உக்ரைன் பார்த்திங்க அப்படின்னா உக்ரைன் உலகின் பெரிய ஆயுத இறக்குமதி செய்யும் நாடாக மாறியுள்ளது. ஏங்க இருக்காது, ஒரே சண்டையாகவே போயிட்டு இருந்தால் அவங்க என்ன தான் பண்ணுவாங்க? ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கு எவ்வளோ நாளாக போர் போயிட்டுருக்கு. இப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னா இன்றைய நாளில் கூட ஒரு தகவல் இருக்குது, 30 நாளுக்குள்ளே போரை நிறுத்திக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல். அவங்க நிறுத்துகிறாங்களா இல்லையாங்கிறது தான் தெரிய மாட்டேங்குது, பட் போர் போயிட்டே இருக்குது. ஸோ அதனால் அவங்க ஆயுத இறக்குமதி அப்படின்னு பார்க்கும்போது உக்ரைன் தான் வந்து முதல் இடத்துல இருக்காங்க. சண்டை போகிறதுக்கு ஆயுதம் வேணுமே. ஸோ அதில் முதல் இடத்துல இருக்கிறது உக்ரைன் ரஷ்யா போர் நடந்துகிட்டே இருக்கிறதுனால ஆயுதங்கள் உற்பத்தி பண்ணுறாங்க இல்லையா, ஏற்றுமதி பண்ணுறாங்க இல்லையா, அதில் யார் முன்னணி நாடாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐக்கிய அமெரிக்கா வந்து ஆயுத ஏற்றுமதியில் முன்னணி நாடாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இதில் முதல் இடத்துல இருக்கிறது உக்ரைன், ஏன்னா அங்கே போர் நடந்துகிட்ருக்கு. ஸோ ஆயுத இறக்குமதியில் முதல் இடத்துல இருக்கிறது உக்ரைன். 2வது இடத்துல நாம் தாங்க இருக்கிறோம் இந்தியா பெரிய ஆயுத இறக்குமதி செய்யும் நாடாக உள்ளது. நம்ம நாட்டோட பாதுகாப்புக்காக நம்ம இறக்கி வச்சுருக்கோம். ஸோ முதல் இடத்துல அவங்க இருக்காங்க. இந்தியா இன்னும் உலகின் 2வது பெரிய ஆயுத இறக்குமதி செய்யும் நாடாக நிலவுகிறது. இது பார்த்திங்க அப்படின்னா அதோட பாதுகாப்பு தேவைகளையும் சிறந்த தொழில்நுட்ப ஆயுதங்களையும் பெற்றுக்கொள்ளும் நோக்கையும் பிரதிபலிக்கிறது. நம்ம இந்தியா எதுக்காக வாங்குகிறோம் அப்படின்னா பாதுகாப்பு தேவைக்காகவும் சிறந்த தொழில்நுட்ப ஆயுதங்களை பெற்றுக்கொள்ளும் நோக்கிலையும் தான் நம்ம இதை வாங்குகிறோம் அப்படின்னு இப்போ சொல்லிகிட்ருக்கோம். ஸோ இந்த காலகட்டத்தில் ஐரோப்பிய நாடுகள் பார்த்திங்க அப்படின்னா இறக்குமதியில் முக்கிய உயர்வு கண்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஐரோப்பிய நாடுகளில் இறக்குமதியில் முக்கிய உயர்வு கண்டிருக்கு. அதாவது உக்ரைன், இந்தியா இல்லாமல் கத்தார், சவுதி அரேபியா, பாகிஸ்தான், ஜப்பான். பாகிஸ்தான்னு சொல்லும்போது இன்னொரு விஷயங்க, பாகிஸ்தானில் ஒரு ட்ரெயினை ஹைஜாக் பண்ணிட்டாங்க. அங்கே இருக்கிற அதாவது மக்களை வந்து யாரும் எதுவும் பண்ணல, இராணுவ அதிகாரிகளை பண்ணுறாங்க. ஏன்னா அங்கே பிரதமர் இருந்தாலுமே இராணுவ ஆட்சி தான் அங்கே போயிட்டுருக்கு. ஸோ அங்கே அவங்க சொல்கிறது தான் எல்லாமே. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்னமோ ஒரு இதுங்க பொலகிஸ்தானை என்னமோ சொல்லி அவங்க வந்து பாகிஸ்தானோட ட்ரெயினை வந்து இது பண்ணி வச்சுட்டாங்க, ஹைஜாக் பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னா பொலகிஸ்தான் இடத்துல வந்து கனிம வளம் சிறந்து விளங்குது. ஸோ அதை வந்து சைனாவுக்கு வந்து விற்றுட்ருக்காங்க. விற்கிறதுனால இவங்களுக்கு வந்து எந்த ஒரு அந்த மாநிலத்தில் இருக்கிற அந்த இதுக்கு வந்து ஒரு விஷயமும் நல்லது நடக்கலை அப்படிங்கிறதுனால தான் அவங்க கோபம். இது வந்து 1947 பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பலோஜிஸ்தானுங்க, அது பலோஜிஸ்தான் வந்து பாகிஸ்தானோட ட்ரெயினை வந்து அரெஸ்ட் பண்ணி ஹைஜாக் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் இருந்த பெண்கள், குழந்தைகள், பலோஜிஸ்தான் சேர்ந்தவங்க எல்லாத்தையும் இறக்கி விட்டுட்டாங்க. பட் இராணுவத்தோட சேர்ந்தவங்கள ஒரு 100 பேரை இது பண்ணி வச்சுருக்காங்க, ஹைஜாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா இராணுவத்தினால தான் அங்கே வந்து ரொம்ப பெரிய பாதிப்பு ஏற்படுது. இராணுவத்தில் இருக்கிறவங்க தான் அதிகமாக அங்கே சம்பாதிக்கிறாங்க. அந்த நாட்டோட பிரதம மந்திரியோ மற்ற அரசியல் தலைவர்களையோ விட இராணுவத்தினர் தான் வந்து அதிகமாக சம்பாதிக்கிறாங்க. ஆனால் அதுக்கான பலோஜிஸ்தானில் அதுக்கான நல்லது எதுவுமே நடக்கல. அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளே கிடைக்கல அப்படிங்கிற அந்த கோவத்தில் தான் வந்து அவங்க அந்த வேலையை பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது நம்ம நியூஸில் பார்க்குறோம். ஸோ பாகிஸ்தான் இறக்குமதியில் இருக்குது, ஜப்பான் இருக்குது, ஆஸ்திரேலியா, எகிப்து, USA, குவைத் எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா ஆயுத இறக்குமதியில் 10 முதல் 10 இடங்களில் இருக்கிற ஆளுங்க. அதில் 1வது இடம் உக்ரைன், இந்தியா வந்து 2வது இடத்துல இருக்குது. இந்தியா வந்து ரஷ்யா, ஃப்ரான்ஸ், இஸ்ரேல் கிட்டேருந்து இறக்குமதி பண்ணுது. 8.3% ஆயுத இறக்குமதியை ரஷ்யா, ஃப்ரான்ஸ், இஸ்ரேல்கிட்டேருந்து இறக்குமதி பண்ணுறோம். ஸோ இதில் நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம், உலகின் 10 பெரிய ஆயுத இறக்குமதி செய்யும் நாடுகள் பட்டியலில் உக்ரைன் முதல் இடத்துலையும் இந்தியா 2வது இடத்துலையும் இருக்குது.
அதே மாதிரி ஐக்கிய அமெரிக்க நாடுகள் பார்த்திங்க அப்படின்னா ஆயுத ஏற்றுமதியில் முன்னணி நாடாக இருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்துக்கிறோம். ஸோ இம்பார்ட்டண்ட் டேஸ் அப்படிங்கும்போது வேர்ல்டு கிளைகோமா டே, இது வந்து மார்ச் 12 அனுசரிக்கப்படுற ஒரு நாள். அதே மாதிரி வேர்ல்டு கிளைகோமா வீக் எந்த நாள் அனுசரிக்கப்படுகிறதுனா மார்ச் 9 மார்ச் 15 வரைக்கும் வேர்ல்டு கிளைகோமா வீக் அனுசரிக்கப்படுகிறது. வேர்ல்டு கிளைகோமா டே பார்த்திங்க அப்படின்னா மார்ச் 12 அனுசரிக்கப்படுது. கிளைகோமா டே அப்படின்னா கண் சம்மந்தப்பட்ட நோய், கண் நரம்பியல் நோய்ங்க. அதனால் இந்த கண் கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து கண் பார்வையை இழக்கக்கூடும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ கண் பார்வை இழக்கிறதுக்கு மேக்ஸிமம் இது வந்து முதியவர்கள்கிட்ட இருந்து வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். ஸோ வேர்ல்டு கிளைகோமா டே வந்து கண் சம்மந்தப்பட்ட நோய் மார்ச் 12 அனுசரிக்கிறோம். வேர்ல்டு கிளைகோமா வீக் பார்த்திங்க அப்படின்னா மார்ச் 9 15 வரைக்கும் அனுசரிக்கிறோம். தீம் பார்த்திங்க அப்படின்னா யுனைட்டிங் ஃபார் ஏ கிளைகோமா ஃப்ரீ வேர்ல்டு, கருப்பொருள் கிளைகோமா இல்லாத உலகத்திற்காக ஒன்றுபடுதல் அப்படிங்கிறது தான் கருப்பொருள். ஸோ நோ ஸ்மோக்கிங் டேவும் மார்ச் 12 அதாவது செகண்ட் வெனஸ்டே, மார்ச் மாதத்தில் வர செகண்ட் வெனஸ்டே நோ ஸ்மோக்கிங் டே. நோ ஸ்மோக்கிங் டேவை பற்றி நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை. ஸ்மோக் பண்ணுறவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா ஸ்மோக்கிங்கை விட்டுருங்க. ஸோ அது ரொம்ப கெடுதல் உடம்புக்கு. நமக்கு கடவுள் கொடுத்த உறுப்புகளை நம்ம பத்திரமா பாதுகாக்கணும். ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு மட்டும் இல்லை, அதை சுற்றி இருக்கிற சுற்றுப்புற ஆளுகளுக்கும் அது பாதிப்பு தான். ஸோ அன்பானவர்களை நம்ம இழந்துடுவோம். ஸோ ஸ்மோக் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அதை வந்து மார்ச் 12 ஆண்டுதோறும் 2வது வெனஸ்டே வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். இதோட தீம் பார்க்கும்போது அன்மாஸ்கிங் த அப்பியல் அப்படிங்கிறது தான் வந்து கருப்பொருள் மேல்முறையீட்டை மறைத்தல், அன்மாஸ்கிங் த அப்பியல் அப்படிங்கிறது இந்த ஆண்டுக்கான கருப்பொருள். அதே மாதிரி வேர்ல்டு டே அகைன்ஸ்ட் சைபர் சென்சார்ஷிப். சைபர் சென்சார்ஷிப் அப்படின்னா இணையத்தில் வந்து நம்ம கருத்துக்களை பதிவு செய்வோம். ஒரு பெரு நிறுவனத்துக்கு எதிராகவோ இல்லை அவங்களோட தப்பை வந்து அவங்களோட குற்றத்தை அரசுக்கு எதிரான குற்றமாகவே இருந்தாலும் நம்ம வந்து எத்தனையோ வீடியோஸ் பார்ப்போம். அவங்க எப்படி வந்து அரசோட குற்றங்களை கண்டுபிடிச்சி அவங்க வெளிச்சத்துக்கு கொண்டு வராங்கன்னு. ஸோ அவங்கள கூப்பிட்டு கண்டிக்கிறதோ இல்லை அவங்க கொடுக்குற தகவல்களை வந்து தடை செய்கிறதோ சென்சார் பண்ணுறதோ அப்படிங்கிறதுக்கெல்லாம் எதிரான ஒரு விஷயத்துக்காக தான் இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது. நம்மளோட கருத்து சுதந்திரத்தை சொல்கிறதுக்கு இந்த ஜனநாயக நாட்டில் நமக்கு உரிமை இருக்குது. ஸோ அதை செய்யக்கூடாது அப்படிங்கிற தடை விதிக்கிறாங்க இல்லையா, இணையத்தடை, அதுதான் வேர்ல்டு டே அகைன்ஸ்ட் சைபர் சென்சார்ஷிப். அதுக்கான ஒரு விழிப்புணர்வு நாள் தான் இது. அந்த மாதிரி பண்ணக்கூடாது, நம்மளோட கருத்தை சொல்கிறதுக்கு நமக்கு உரிமை இருக்குது. நம்மளை கூப்பிட்டு மிரட்டவோ இல்லை நம்ம கொடுக்குற அந்த செய்திகளை தகவல்களை தடை செய்யவோ சென்சார் பண்ணவோ கூடாது அப்படிங்கிறதுக்கான விழிப்புணர்வு நாள் தான் வேர்ல்டு டே அகைன்ஸ்ட் சைபர் சென்சார்ஷிப் மார்ச் 12. ஸோ டுகெதர் ஃபார் ஏ பெட்டர் இன்டர்நெட், சிறந்த இணையத்திற்காக ஒன்றிணைவோம் அப்படிங்கிறது கருப்பொருள். அதே மாதிரி வேர்ல்டு கிட்னி டே பார்த்தோம் அப்படின்னா மார்ச் 13 அதாவது ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதம் வர 2வது வியாழக்கிழமையில் அனுசரிக்கப்படுற ஒரு நாள் கிட்னி டே அப்படிங்கிறது. இந்த நாளில் நாம் அனுசரிக்கிறோம். ஆர் யூ கிட்னிஸ் ஓகே, டிஃபெக்ட் இயர்லி, ப்ரொடெக்ட் கிட்னி ஹெல்த். ஆர் யூ கிட்னிஸ் ஓகே, உங்கள் சிறுநீரகங்கள் நலமாக உள்ளதா, ஆரம்பத்திலேயே கண்டறிந்து சிறுநீரக ஆரோக்கியத்தை பாதுகாக்கவும். இதுதான் நமக்கு இந்த ஆண்டுக்கான கருப்பொருள். ஸோ தமிழகத்தில் 50% பேருக்கு பருவநிலை காரணமாகவே நாள்பட்ட சிறுநீரக நோய்களும் சிறுநீரக செயலிழப்பும் ஏற்பட்டிருப்பதாக மாநில உறுப்பு மாற்று ஆணையத்தோட உறுப்பினர் செயலர் டாக்டர் என் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லை, ஒரு ஆய்வு நடத்துனதில் நமக்கு வந்து 50% பேர் வந்து கிட்னி நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி அந்த ஆய்வில் 18% பேர் சர்க்கரை நோயாளி இருக்கிறதாகவும் 25% பேர் உயர் ரத்த பிபின்னு சொல்லுவோம் இல்லையா, உயர் அழுத்த நோயாளியாக இருக்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ கிட்னிங்கிறத நம்ம ரொம்ப சேஃபாக பார்த்துக்கணும். இது வந்து நம்ம எதுவுமே செய்யாமையே வந்து அதாவது எந்த ஒரு நமக்கு சைடு வியாதி எதுவுமே இல்லாமல் உடம்புல எந்த ஒரு நோயும் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கே வெயிலில் அதிகமாக வேலை செய்கிறதுனால, வெயில் அதிகமாக யார் வேலை செய்வாங்க அப்படின்னா இந்த மார்க்கெட்டிங் போகிறவங்க இருப்பாங்க, கட்டுமான பணிகளில் இருக்கிறவங்க இருப்பாங்க, விவசாயிகள் இருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு எந்த வியாதியுமே இல்லைனாலும் அந்த வெயிலோட காரணத்தினால, பருவநிலை மாற்றத்தினால ஏற்பட்ட வெயிலோட காரணத்தினால அவங்களுக்கு வந்து கிட்னி செயலிழந்து போகுது அப்படிங்கிறத நம்ம ஆய்வில் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ பெரும்பாலானவங்களுக்கு இந்த மாதிரி கிட்னி செயலிழக்குது. இந்த மாதிரி நிறையா பேர் 50% பேருக்கு பருவநிலை காரணமாகவே சிறுநீரக நோய் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா
இந்த நாள் இன்றைக்கான நாள் வேர்ல்டு கிட்னி டே அனுசரிக்கப்படுகிறது. ஸோ நிறைய தண்ணி குடிக்கணுங்க. கம்பல்சரி நம்ம நிறைய தண்ணி குடிக்கணும். தண்ணி குடிக்கும்போது நம்ம உடம்புல நிறையா பிரச்சனைகள் இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ இன்றைக்கான தகவல்களோட நிறைவுக்கு வந்துட்டோம். இன்றைக்கான தகவல்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். தொடர்ந்து நாளைக்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரேணு. நன்றி. நல்ல தகவல்களை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம்.